அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன். இந்த மாநகராட்சி பணிகளுக்கு பணியாட்கள் தேவை என்பதன் அடிப்படையில் டெண்டர் விடப்படும் என்ற செய்தி கேட்டேன். உடனே அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா அது, இவங்க இப்படி சொல்கிறது சரியில்லையே. டெண்டர் அப்படின்னாவே ஊழலின் முதல் சுவடுன்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்னா, டெண்டர் அப்படின்னா இப்போது ஒரு ஏரியாவுக்கு இத்தனை நபர்கள் வச்சு வேலை வாங்குறதுக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் அறிவிப்பு இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தரும், நான் ஒரு எம்ப்ளாயிக்கு எனக்கு மாதத்துக்கு 30,000 போட்டு கொடுங்க சம்பள விகிதம், எனக்கு 100 பணியாளர் கூட வேண்டாம், நான் 80 பணியாளர் வச்சு வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க இல்லை 25,000 கொடுங்க, நான் எனக்கு 70 பணியாளர் வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன், 70 பணியாளருக்கு நான் தொகையை கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் எனக்கு 20,000 கொடுங்க, நான் ஒரு 60-65 பணியாளர்கள் வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன், அந்த இடத்த நான் சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த டெண்டரில் அறிவிச்சிருப்பாங்க. இதை முதல்ல ரெக்கமெண்டேஷன், அந்த கட்சிக்காரங்க தான் அந்த டெண்டர் கொடுப்பாங்க. இப்போ ஆட்சி நல்லாட்சி, தூய்மையான ஆட்சி, உண்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கும்போது இதில் எது லோ தொகையோ அதை இவங்க ஓகே பண்ணுவாங்க. ஓகே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தொகை அந்த அதிகாரி கொடுக்குறாரு இல்லையா, அந்த ஒரு மாதங்களுக்கு இத்தனை எம்ப்ளாயி கணக்கிட்டு தராரு இல்லையா, செக்கு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு கமிஷன் அவர் கொடுத்தாகணும். இந்த அதிகாரி அந்த அமைச்சருக்கு கமிஷனை கொடுத்தாகணும். இதன் மூலயமா தான் லஞ்சம் உருவாகும். அது இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற அந்த கட்சிக்காரர் அவங்கள நேரடியாக பார்வையிடுவாங்க. பார்வையிடும்போது இந்த குறை அந்த குறை சொல்லும்போது அந்த பகுதி, அந்த கட்சி வட்ட செயலாளரோ இல்லை கவுன்சிலரோ யாராக இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட்காரர் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்தாக வேண்டும். இவையெல்லாம் அந்த தொழிலாளர்களுடைய தலையில் தெளிச்சிருவாங்க. இப்போது 70 தொழிலாளர் வச்சு நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, 50 பேர் ஆக்கிடுவாங்க. அந்த 50 பேருக்கும் 12 மணி நேரம் வேலை பார்க்க சொல்லிட்டு அவங்களுக்கு வெறும் சென்னையாக இருந்தால் 7,500 சம்பளம் தருவாங்க. மப்சல், அதாவது பேரூராட்சி அந்த மாதிரி இடமா இருந்தால் 6,000 சம்பளம் தருவாங்க. ஸோ உங்ககிட்ட 20,000 வாங்கிக்கிட்டு அவங்க தரது 7,200 6,000 சம்பளம் தருவாங்க. மீதி தொகை அந்த டெண்டர் நடத்துகிறார் இல்லையா, அவர் லாப நோக்கோடு தான் செயல்படுவார். அவருக்கு ஒரு தொகை, அப்புறம் அந்த வார்டு கவுன்சிலரு, அப்புறம் அந்த அதிகாரி என்னதான் இருந்தாலும் ஒரு நைஸாக சைடில் வாங்க தான் செய்வார். ஏன்னா மனசாட்சி இல்லாத மனுஷன்ல அதிகாரியாக இருக்காங்க. இதான் ஒரு சொல்கிறாரு, நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறாரு, 4 இட்லி சாப்பிட்டா வயிறுமை போடும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு, உண்மைதான். அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களே. ஆனால் அப்படி ஒரு ஆட்சி வந்திருக்கு, நம்ம வாழ்த்துகிறோம். அப்படிப்பட்ட ஆட்சியிலும் இவ்வாறு தவறுகள் நடக்க வேணாம் என்பதற்காக என்னுடைய கனிவான வேண்டுகோள், அந்த அவர் சொல்கிற டெண்டரில் கொடுத்துருக்க 70 மெம்பர்ஸ்க்கும் நீங்களே அந்த 20,000 ரூபாய் மாதம் என்று தருகின்ற தொகையை 10,000 ரூபாய் என்ற சம்பளம் கொடுத்து அவருக்கு நிரந்தர பணி என்று அறிவித்து அவருக்கு டிஏ ஒப்புதல், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட், இதை கொடுத்தா போதும். தமிழ்நாடு சுத்தமாக இருக்கும், கிளீனாக இருக்கும். இதை அரசாங்கமே எடுத்து நடத்தலாம். அவங்க மாநகராட்சி ஊழியராகிடுவாங்க, பேரூராட்சி ஊழியராகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கௌரவம். அதாவது பணி தூய்மை பணி, இந்த குப்பையெல்லாம் போய் எடுக்கணும், துர்நாற்றம் இருக்கும், ரொம்ப கஷ்டமான வேலை. இருந்தாலும் அது அரசு வேலையை சொல்லிட்டு காலரை உயர்த்திக்கிட்டு தெம்பா செய்வாங்க. இதுக்கு முன்னிருந்த 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் இவர்கள் தொழிலாளர்கள் தலையிலேயே அடித்து கொள்ளை அடித்து அந்த தொழிலாளர்களை வைத்தறிச்சலை கூட்டிக்கிட்டு, இதில் வேற நான் போய் பேட்டி எடுக்க போவேன். பேட்டி எடுக்க போகும்போது நைட் ஷிஃப்ட் செய்வாங்க. அந்த லேடிஸ் நைட்டில் பெருக்குவாங்க. என்னம்மா லேடிஸ்லாம் நைட்டில் வேலை செய்யக்கூடாதுண்ணா? இல்லைண்ணா, எங்களை நைட்லேயே வேலைக்கு சொல்கிறாங்கண்ணா. என்னம்மா சம்பளம்? 7,500 எப்படிம்மா உங்களுக்கு சம்பளம்னா, இன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் 6 மணிக்கு வந்தோம்னா காலையில் 6 வரைக்கும் செய்யணும், நைட்டு 20 முழுவதும் சொல்கிறாங்க. இப்படி தொழிலாளர்களை வன்கொடுமை போல் பணி செய்ய வைத்து அந்த ஒரு நபர்
நன்றாக லாபம் ஈட்டுவார். அது சம்பந்தமான அரசியல் கட்சியை சேர்ந்தவர். நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று வந்த அந்த கட்சிக்காரர் ஒரு தொகையை வாங்குவார், அந்த அதிகாரி ஒரு தொகையை வாங்குவார், அந்த அமைச்சர் வாங்கினோட அமைச்சர் பிஏ வாங்குவார். ஏன்னா மறைமுகமாக வாங்குவாங்க, நிறைய வாங்க முடியும், கொஞ்சமாச்சும் வாங்குவாங்க. ஸோ இதுதான் தவறுக்கான ஊழலுக்கான முதல் சுவடு என்ற அடிப்படையில் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்தேன். போயிட்டு, அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுங்கம்மா, நல்லது செய்வார்மா, உங்களுக்கு அரசு அதை கன்ஃபார்ம் பண்ணுவார், உங்களை வந்து துப்புரவு பணியாளர்ன்றதை வந்து கார்பரேஷன் மூலயமாவே நிரந்தரம் செஞ்சிருவாங்க, என்ன முனிசிபாலிட்டி மூலயமா உங்களை நிரந்தரம் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா சொல்லிட்டு ஓட்டு கேட்டேன். விஜய் அண்ணா வாழ்க வாழ்க சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. நிறைய இடத்துல கேன்வாசிங்க. நான் தனி ஒரு மனிதன் கிட்டத்தட்ட எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் 1,00,000 வாக்குகள் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்து 1,00,000 வாக்குகள் சேகரித்து கொடுத்திருக்கிறேன். இது உண்மை. முழுவதுமாக நான் ஓய்வு பெற்ற மனிதன். எனக்கு பசங்க சாப்பாடு போட்டுடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சோசியலில் வந்துட்டேன். நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது சோசியலுக்கு தான், மக்கள் உள்ளன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால நான் நிறைய ஓட்டு கேன்வாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐயா, 50 ஆண்டுகள் செய்த தவறை செய்ய வேண்டாம். டெண்டர் என்பதை இனி வேண்டாம். நேரடியாக நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதில் வந்து 20,000 ரூபா அந்த கான்ட்ராக்ட்காரன் வாங்குறது உங்களுக்கு மொத்த செலவே 10,000 சம்பளம், மற்றபடி எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்தா ஒரு 2,000 3,000 வரும், ஒரு 4,000 வரும் வச்சுங்களேன். நீங்கள் டிஏ கொடுத்தா கூட இவ்வளோதான் சார். இதுலேயே ஒரு 5,000 ரூபா அரசுக்கு கஜானாக்கு திரும்ப போய் சேரும். ஆகவே தயவு செய்து இந்த துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் இந்த நர்ஸ் உத்தியோகம் பார்க்குறாங்க பாருங்கள், செவிலியர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் வீட்டெலாம் போய் ஓட்டு கேட்டிருக்கேன். ஐயா, உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவேன். கன்சல்டேட் பேரையே வச்சுருக்காங்க இந்த கான்ட்ராக்ட்காரங்க. கான்ட்ராக்டை அகற்றி அரசு நேரடி வேலைவாய்ப்பு. எங்கள் ஆட்சியில் டெண்டருக்கு வாய்ப்பு கிடையாது, டெண்டர் விட மாட்டோம். நாங்கள் நேரடியாக பணியாளர் செய்து நேரடியாக சம்பளம் வழங்குவோம். மக்கள் மகிழ்ச்சியே எங்கள் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் டெண்டரை தவிர்த்து தாங்களே அவர்களுக்கு நேரடியாக பணி வழங்கும்படி மிக தாழ்மையுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள, வயதில் தங்களை விட மூத்தவன் என்ற அடிப்படையில் இருந்தாலும் நான் இந்த ஏழை மிக மிக ஏழை தொழிலாளர்கள், தூய்மை பணி தொழிலாளர்களாக உங்களுடன் கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, அவர்களுக்கு தாங்களே நேரடியாக பணி வழங்கலாம். கார்பரேஷனில் கோடிக்கணக்கில் பணம் வருது, வருமானம். 6 மாதமான வரி, அந்த வரி கட்டணா வட்டி போட்டு வாங்கிடுறாங்க இந்த அரசாங்கம். அதெல்லாம் எந்த வகையில் செலவு பண்ணாங்கன்னு தெரியல. 4,000 கோடி இந்த காவா கட்டுறதுக்கு அதில் எவ்வளோ அடித்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் கலைந்தால் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தாங்களே மனமும் வந்து இந்த 10,000 ரூபாய் என்பதை 11,000 12,000 என்று 15,000 இல்லை 20,000 வரை தாங்களே நேரடியாக சம்பளம் வழங்குவீர். அந்த அளவுக்கு மக்கள் வரிப்பணம் இந்த சென்னை மாநகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு சென்றடைகிறது என்பதை கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்வோம் அனைவரும். தளபதி விஜய்